குட் மார்னிங். வெல்கம் டு சவி vlogs. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா சண்டே சமையல் லஞ்ச் தான் பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி யாரெல்லாம் எங்க சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா, லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அதுக்கு முன்னாடி பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. சரி வாங்க இப்போ வீடியோ கால் போகலாம். வாங்க ஃபர்ஸ்ட் எங்க போக போறோம்னா ஃபிஷ் மேகி தான் போக போறோம். வாங்க போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருந்தது பாப்பாவோட இன்ட்ரோ? இவ தான் என்னோட பெரிய பொண்ணு. செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறா. குட்டி பாப்பா இருக்கா, அவளுக்கு 2 இயர்ஸ் ஆகுது. அன்றைக்கி ஃபிஷ் மார்க்கெட் போகலான்னு சொல்லிட்டு மார்க்கெட் போயிட்டு போகிற வழியில் அம்மா வீடு இருந்தது. குட்டி பாப்பாவை அம்மா கிட்ட விட்டுட்டு பெரியவளை மட்டும் கூப்பிட்டு மார்க்கெட் போனோம். மார்க்கெட் போயிட்டு என்ன வாங்கினோன்னாக்கா, வீட்டில் எறா, அப்புறம் ஐல மீன் வாங்கினோம். சிஸ்டருக்கும் ஃபிஷ் வாங்கலான்னு சொல்லிட்டு அவளும் சொறாவும் எறாவும் கேட்டால் அவளுக்கும் வாங்கிட்டு, அப்படி இந்த அண்ணா கிட்ட தான் நாங்கள் எப்போவுமே ரெகுலராக வாங்குறது. இந்த அண்ணா கிட்ட தான் வாங்குவோம். ரீசனபிளான ப்ரைஸில் கொடுப்பாங்க. குவாலிட்டியும் நல்லாயிருக்கும். ப்ரைஸ் ரொம்ப ரொம்ப ரீசனபிளாக இருக்கும். நல்லாயிருக்கும். இங்கே இருக்கிற எல்லா ஃபிஷ்ஷுமே நல்லாயிருக்கும். எங்கள் வீட்டில் அவருக்கு வந்து ஐல மீன் ரொம்ப பிடிக்கும். அதனால் அவருக்கு ஐல வாங்கிட்டு எங்கள் எல்லாருக்கும் ப்ரான் வாங்கிட்டோம். எல்லாமே ரேட்டு ஓகே, நார்மலாக தான் இருக்குது. ரொம்ப ஜாஸ்தினும் சொல்ல முடியாது, ரொம்ப கம்மினும் சொல்ல முடியாது. தங்கச்சிக்கும் சொறா பார்த்து அப்படியே வாங்கிட்டு அப்புறமா அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா வீட்டுக்கு வந்து க்ளீன் பண்ணால் லேட் ஆகிடும். ஸோ அதனால் அங்கேயே க்ளீன் பண்ணி வாங்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்து அதை க்ளீன் பண்ணி அலசிட்டு இன்றைக்கி நான் என்ன பண்ண போகிறேன்னா, கேரளா ஸ்டைல் ஐல மீன் குழம்பு, அப்புறம் ப்ரான் தொக்கு, ரசம், ஃபிஷ் ஃப்ரை பண்ண போகிறேன். அந்த ஐல மீனில் வந்து ஃபிஷ்ஷை ஃப்ரை பண்ணிவிட்டு இது பண்ண போகிறேன். அப்புறம் வர வழியிலே அப்படியே கொஞ்சம் பசங்களுக்கு ஃப்ரூட்ஸ் வாங்கலாம்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸ் வாங்கினேன். இவ தான் என்னோடய பெரிய பாப்பா. ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு அப்படியே வீட்டுக்கு வந்து அது ரெண்டுத்தையும் க்ளீன் பண்ணிட்டு வர வழியில் தங்கச்சி வீட்டில் அதையும் கொடுத்துட்டு அப்படியே வந்து கொஞ்சம் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கோம். நானும் எங்கள் தங்கச்சும் பக்கத்தில் பக்கத்தில் தான் இருக்கோம். கொடுத்துட்டு அப்படியே நாங்கள் வீட்டுக்கு வந்து ப்ரானும் ஃபிஷ்ஷையும் க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுட்டு, இப்போ நம்ம வந்து என்ன எடுத்து வச்சுட்டேன். இப்போ வந்து நம்ம என்ன பண்ணலான்னா, இதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ், அந்த மசாலா ஒன்று அரைக்கணும் மீன் குழம்புக்கு, அது என்னென்ன போடலான்னு. சின்ன வெங்காயம், இஞ்சி, பூண்டு, அப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகாய் இல்லை 2 பச்சை மிளகாய், நம்ம காரத்துக்கு ஏற்ற மாதிரி பச்சை மிளகாய், நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய், பொடியாக நறுக்கின தேங்காய், அப்புறம் கொஞ்சோண்டு ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் ரெட் சில்லி பவுடர், 2 ஸ்பூன் தனியா பவுடர், அப்புறம் வந்து நம்ம கடைகளில் விற்கும் இல்லையா ஃபிஷ் மசாலான்னு சொல்லிட்டு, ஃபிஷ் கறி மசாலான்னு இருக்குல்ல, அது ஒரு 2 ஸ்பூன் ஃபிஷ் கறி மசாலா. இது எல்லாத்தையும் போட்டு கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு, உப்பு வேணும்னா இந்த மசாலாவில் நீங்கள் உப்பு போட்டுக்கலாம், இல்லைன்னா நம்ம வந்து குழம்பு வைக்கும்போது உப்பு போட்டுக்கலாம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இது எல்லாம் சேர்த்து நல்லா நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். நம்ம குருமாக்கெல்லாம் அரைச்சி நல்லா மசியாக அரைச்சி ஊற்றுவோம் இல்லையா, அந்த மாதிரி பாருங்கள். இந்த மாதிரி நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கணும். இன்றைக்கி வந்து நான் மீன் குழம்பு வந்து மண் சட்டியில் தான் வைக்க போகிறேன். அதை வந்து நான் ஆல்ரெடி ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுட்டேன். ஸோ இப்போ தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறேன். இதில் வந்து நம்ம நார்மல் சமையல் எண்ணெயோ நல்லெண்ணெயோ நான் ஊற்ற போகிறதில்ல, தேங்காய் எண்ணெய் ஊற்ற போகிறேன். தேங்காய் எண்ணெய், கடுகு, வெந்தயம், ஆஸ் யூஷுவல் நம்ம குழம்பு தாளிப்போம் இல்லையா, மீன் குழம்பு தாளிப்போம் இல்லையா, அதே மாதிரி தாளித்து சின்ன வெங்காயம் ஒரு 10லேருந்து 15 சின்ன வெங்காயம், பூண்டு, அப்புறம் ஒரு தக்காளி, ஒரே ஒரு பச்சை மிளகாய் எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, நம்ம இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா மசாலா, அந்த மசாலாவை எடுத்து அதில் போடணும். சின்ன வெங்காயம் நம்மளுக்கு வேணும்னா கூடுதலாக கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் கொஞ்சம் கம்மியாக தான் ஆட் பண்ணேன். ஏன்னா நம்ம மசாலா ஆல்ரெடி அரைச்சிருக்கோம், அதுலேயுமே நம்ம எல்லாமே சேர்த்துருக்கோன்றதுனால கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருக்கேன் நான். ஒரே ஒரு வெங்காயம், ஒரே ஒரு தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி, பூண்டு, இது எல்லாத்தையும் போட்டு நல்லா வதக்கிட்டு, நம்ம இந்த அரைச்சி வச்சுருக்கோம்ல மசாலா பேஸ்ட்டு, அந்த பேஸ்ட்டையும் அதில் போட்டு நல்லா நம்ம வதக்கிட்டு, அதுக்கப்புறமா அந்த கொடம்புளின்னு சொல்லுவாங்கள்ல, சாரி, இதில் வந்து ஒரு மாங்காய் நான் சேர்க்குறேன். அது சொல்ல மறந்துட்டேன். ஒரு மாங்காய் சேர்க்குறேன். இந்த மாங்காய் இன்னும் நம்மளுக்கு டேஸ்ட்டு நல்லா சூப்பராக எடுத்து கொடுக்கும் இது டேஸ்ட்டு. இந்த மாங்காய் இது எல்லாமே நல்லா வதங்கினதுக்கப்புறம் இந்த அரைச்சி வச்ச பேஸ்ட்டை அதில் போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, அதுக்கப்புறமா கொடம்புளின்னு சொல்லுவோம். உடம்புளி, சாரி எனக்கு அது பேர் சரியாக தெரியல. உடம்புளியா கொடம்புளியா எனக்கு சொல்ல தெரியல. அது வந்து கேரளாவில் ரொம்ப ஃபேமஸ். நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த புளியை வந்து நீங்கள் வந்து முன்னாடியே கொஞ்சம் சுடு தண்ணி போட்டு ஊற வச்சு இதில் போட்டாலும் சரி, இல்லை அப்படியே டேரெக்டாக அதில் போட்டாலும் சரி, எப்படி பார்த்தாலும் அந்த குழம்போட டேஸ்ட்டு இன்றைக்கை விட நாளைக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அதாவது நம்ம வைக்கிற அன்றைக்கை விட மறுநாள் ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் கொஞ்சம் கெட்டியாக இருந்ததுன்னு சொல்லிட்டு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு, அந்த ஜாரை கழுவியே கூட அதில் ஊற்றிட்டு இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிட்டு, இதை பாருங்க, இதுதான் அந்த புளி, உடம்புளின்னு சொல்லுவாங்க அதை. அது பேர் எனக்கு சரியாக தெரியல. அந்த புளியை சேர்த்துட்டு
அதையும் 2 கொதி விட்டுட்டு, நம்ம எப்பவும் போல ஊற வச்சு கரைச்சி வச்சிருப்போம் இல்லையா புளி, அந்த புளியும் கொஞ்சம் நான் கூட சேர்த்துக்கிறேன். ஏன்னா புளிப்பு நல்லா வரணும் அப்படின்றதுனால உங்களுக்கு சொல்லியிருக்கேன் நான் ஏற்கனவே எங்கள் ஹஸ்பண்ட் கொஞ்சம் புளிப்பு கூடுதலாகவே சாப்பிடுவாங்கன்ட்டு. இதையும் நல்லா போட்டு இது பண்ணிவிட்டு இப்போ ஃபிஷ்ஷோட தலையை தான் நான் போடுறேன். தலை ஒரு வால் பகுதி இதை மட்டும்தான் நான் ஃபிஷ்ஷில் குழம்புல போடுறேன். இதை நல்லா கொதிச்சோடனே இதை அப்படியே ரெஸ்ட்டு கொடுத்து இதை அப்படியே ஓரம் கொத்தமல்லி நிறைய கொத்தமல்லி கருவேப்பிலை எல்லாம் போட்டு நல்லெண்ணெய் இதில் என்னென்னா மெயினு தேங்காய் எண்ணெய் தான். இதில் மெயினான விஷயம் தேங்காய் எண்ணெய் தான். இப்போ இறக்குற டைமில் இன்னும் கொஞ்சம் தேங்காய் எண்ணெயை அது கூட ஆட் பண்ணி சும்மா 2 கொதி விட்டு அந்த எண்ணெய் காயிற அளவுக்கு கொஞ்சம் 2 கொதி விட்டு இறக்குனீங்கன்னா சூப்பரான கேரளா ஸ்டைல் அயில மீன் குழம்பு சூப்பராக இருக்கும். கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கிட்டேன். எனக்கு காரம் கொஞ்சம் கம்மியாக இருந்த மாதிரி இருந்தது. ஸோ அதனால் நான் பெப்பர் ஆட் பண்ணிட்டேன். பாருங்கள், பார்க்கும்போது எப்படி தக 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 தகன்னு அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு மேலே வந்து எப்படி இருக்குது பாருங்கள் குழம்பு. சீரியஸ்லி டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள் வீட்டில். சைட் பை சைட் நான் வந்து ப்ரான் தொக்கு எப்படி பண்ணலான்றதை பார்க்கலாம். இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு நல்லா வதக்கிட்டு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு நல்லா வதக்கிட்டு, இதெல்லாம் வதங்கினதுக்கப்புறம் நம்ம கழுவி வச்சுருக்கிற ப்ரானை எடுத்து அதில் போட்டோம்னாக்கா நல்லா அப்படியே சுருண்டு 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 நல்லா அப்படியே கிரேவியாக வரும். அந்த டைமில் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஆஸ் யூஷுவல் வச்சுருக்க குழம்பு மிளகாத்தூள், பெப்பர் தூள், கரம் மசாலா வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். நான் ஆட் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு இது ப்ளெயினாக இருக்கிறது ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இது ரொம்ப நார்மலாகவே ப்ரான்லேருந்து வந்து தண்ணி வரும். அது இன்னும் ஸ்வீட்னஸாக இருக்கும். ஒரு மாதிரி காரம் கம்மியாக ஸ்வீட்னஸ் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ அதனால் நான் இதில் பெப்பர் ஆட் பண்ணுறேன் பாருங்கள். கொத்தமல்லி கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கிட்டு கழுவி வச்சுருக்கிற ப்ரானை அதில் நம்ம போட போகிறோம். போட்டுட்டு தான் மிளகாத்தூள், மஞ்சள்தூள், உப்பு, பெப்பர் தூள் இது போட போகிறோம். இதில் நான் எந்த விதமான ஸ்பைசஸும் ஆட் பண்ணல. ராவாக அப்படியே இருக்குது. நான் எந்த ஸ்பைசஸும் ஆட் பண்ணாமல் இருக்கிறேன். டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒன்றும் இல்லை, வெறும் ரசம் சாப்பாட்டுக்கு இந்த எறா தொக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோ அருமையாக இருக்கும். இப்போ கொஞ்சம் நம்ம மிளகாத்தூள், குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கிட்டு அதில் பெப்பர் தூள், மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு உப்பையும் சேர்த்து ஆட் பண்ணி நல்லா கலந்துட்டணும். இதில் மெயின் என்னென்னா தண்ணி நம்ம எடுத்தோடனே தண்ணி ஊற்றிடக்கூடாது. ஏன்னா தண்ணி வந்து இதுலேருந்து விடும், அந்த இறாலேருந்து தண்ணி விடும். ஸோ அதனால் தண்ணி ஊற்றவே கூடாது. பாருங்க, நான் தண்ணியே ஊற்றலை, ஆனால் எவ்வளோ கொதிக்குது பாருங்கள். அதில் சுத்தமாக நான் தண்ணியே ஊற்றலை. பாருங்கள், நீங்களே பாருங்களேன். சுத்தமாக நான் ஒரு ட்ராப் தண்ணி கூட ஊற்றலை. ஆனால் அதில் அந்த தண்ணீர் தன்மை எப்படி இருக்குது பாருங்கள், எப்படி கொதிக்குது பாருங்கள். இப்போ பெப்பர் சேர்த்துக்கலாம். பெப்பர் சேர்த்து அதையும் நல்லா நம்ம கலரி விட்டு, ஏன்னா இதில் எவ்வளோ நீங்கள் ஸ்பைசஸ் சேர்த்தாலும், அதாவது காரம் சேர்த்தாலும் அந்த காரம் வந்து உங்களுக்கு அவ்வளோ எடுக்காது. ஏன்னா எறா வந்து ஸ்வீட்னஸ் கொடுக்குற ஒரு விஷயம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பார்த்ததுக்கு நம்ம தக்காளி வெங்காயமும் கொஞ்சம் கூடுதலாக ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் வந்து ஸ்வீட்னஸ் வந்து நிறைய இருக்கும் அதில். இப்போ பாருங்கள், அதில் நான் வந்து தண்ணியே ஊற்றலை, ஆனால் எவ்வளோ தண்ணி இருக்குது. இப்போ என்னென்னா நம்ம ஊற்றின எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு மேலே வரணும். இப்போ நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு நல்லா ஒரு கை நிறைய கொத்தமல்லி பொடியாக அரிஞ்சு அதில் போட்டிங்கன்னா சூப்பரான எறா தொக்கு ரெடி ஆகிடும். பாருங்கள், பார்க்கும் போதே டெம்டிங்காக இருக்குல்ல சாப்பிட்ணுன்ட்டு. இப்படி தான் எறா தொக்கு நான் செய்வேன். இது என்னோடய ஸ்டைல் இது. அப்புறம் தவா வச்சு நம்ம அந்த அயில மீனையும் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஒரு சைடில் நான் மசாலா போட்டு வச்சுருந்தேன். அதையும் வந்து நான் 1 பை 1 வறுத்து அதையும் நான் எடுத்து வச்சுட்டு, ரசமும் தாளித்து ரைஸும் விசில் வந்து எடுத்து வச்சுட்டேன். இன்றைக்கி லன்ச் இப்படி தான் நான் செஞ்சேன். இப்படி தான் எனக்கு ஆஃப்டர்நூன் போச்சு. இந்த மெனு உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு நீங்கள் சொல்லுங்கள். இதை ஒன்று ஒன்றா நம்ம வறுத்தோம்னாக்கா சூப்பராக இருக்கும். எதுவுமே டேஸ்ட் நல்லாயிருக்கும். பட் எங்கள் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். நான் சாப்பிட்றனோ இல்லையோ, எங்கள் வீட்டில் மற்றவங்க சாப்பிட்றாங்களோ இல்லையோ, அவருக்கு ரொம்ப பிடிக்கும். அவருக்காக தான் நான் இந்த மீன் வாங்குவேன். அவர் வேறு எதுவுமே சாப்பிட மாட்டார். மீன் வகைகளில் வேறு எந்த மீனுமே சாப்பிட மாட்டார். இந்த அயில மீன், அப்புறம் மத்தி மீன், இதுதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுவார். வேறு எந்த மீனுமே அவ்வளோ விருப்பமாக சாப்பிட மாட்டார். இதை வறுத்து எடுத்து வச்சுட்டு அவ்வளோதான். இன்றைக்கி லன்ச் முடிஞ்சுது. வாங்க இப்போ நான் என்னென்ன ஸோ இப்படி தான் எங்களுக்கு சண்டே லன்ச் மெனு இப்படி தான் போச்சு. லன்ச்சும் இப்படி தான் இருந்தது. இந்த லன்ச் எல்லாம் எப்படி இருந்தது, நல்லா இருந்ததான்னு நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பாய். ஹாவ் அ நைஸ் டே.